அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கால்நடை வளர்ப்பில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கடன் திட்டங்கள் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன கடன் திட்டங்கள் இருக்குது, கவர்மெண்ட் சைட்லேருந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது, அது என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இப்போ அவைலபிள் இருக்குது, அது என்ன ஸ்கீம்ஸை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது எவ்வளோ மானியங்கள் கொடுக்குறாங்க, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஓரலாக வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோ பார்த்த உடனே. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கால்நடை வளர்ப்பில், அதாவது நீங்கள் ஆடு வளர்க்குறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ஸ்கீம் இருக்குது. பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 ஸ்கீம் தான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இப்போ அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்கிறது. நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. NLM ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். NLM ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா PMEGP ஸ்கீம்ஸில் வந்து இந்த 2 ஸ்கீம்ஸில் தான் அதிகமாக வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த 2 ஸ்கீம்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம லோன் வாங்குறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஓவரலாக சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த NLM ஸ்கீம்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு லோன் எடுத்துக்கலாம். இந்த 50 லட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 50% வந்துட்டு மானியம் உங்களுக்கு போய்ட்டு 25 லட்சம் வந்து நீங்கள் கட்டினா வந்துட்டு போதும். அதுதான் வந்துட்டு NLM ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுக்கு NLM ஸ்கீம்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முதல்ல என்னென்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னா, NLM ஸ்கீம்ஸ் அப்ளை பண்ணுறது நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அவங்கள NLM போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் யூடியூப்பில் NLM ஸ்கீம்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டைரெக்டாக வந்துடும். ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, NLM ஸ்கீம் நீங்கள் அந்த NLM ஸ்கீம்ஸ் அப்ரோச் பண்ணும்போது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கம்பல்சரி உங்களுக்கு இருக்கணும். அதுக்கான இடம் வசதி இருக்கணும். கொலாட்ரல் டாக்குமெண்ட் கம்பல்சரி இருக்கணுங்க. ஷூரிட்டி இல்லாமல் உங்களுக்கு அந்த 50 lakhs வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஷூரிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துட்டு முக்கியம். கொலாட்ரல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது நில அடமான பத்திரமோ இல்லை வந்துட்டு வீட்டு அடமான பத்திரமோ, ஏதாவது அந்த 50 லட்சத்துக்கு என்ன அடமான பத்திரங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அதை லோன் வந்து சேங்ஷன் ஆகும். இது வந்துட்டு அங்கேயே கேட்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போர்ட்டல்லே வந்துட்டு கொலாட்ரல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த PMEGP ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு லோன் அப்ளை பண்ணிக்கலாம். 20 லட்சம் எப்படின்னா, இப்போ உற்பத்தி சார்ந்த துறையாக இருந்துச்சு அப்படின்னா 50 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. இதே சர்வீஸ் சார்ந்த துறையாக இருந்துச்சுன்னா 20 லட்சம் வரைக்கும் அப்ளை பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கால்நடை வளர்ப்பு, அப்புறம் இந்த டைரி ஃபார்ம், இது எல்லாமே சர்வீஸ் ரிலேட்டட் கேட்டகரியில் தான் வரும். அப்படி இருக்கிறவங்க நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த PMEGP ஸ்கீம் வந்துட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். இதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போலாம் கொலாட்ரல் டாக்குமெண்ட் ஒரு சில இடங்களில் கேட்குறாங்க, ஒரு சில பேங்க் வந்துட்டு கேட்குறாங்க. இது டிபெண்ட்ஸ் அப்பான் பேங்க். அப்படி தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேங்க் வந்துட்டு அந்த கொலாட்ரல் டாக்குமெண்ட்லாம் கேட்க மாட்டாங்க, ஷூரிட்டி கேட்க மாட்டாங்க. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷூரிட்டி அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது அந்த பேங்க்கை பொறுத்து இருக்குது. நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த PMEGP ஸ்கீம்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு பேங்க் வந்துட்டு ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி லோன் PMEGP போடலான்னு இருக்கேன், இது வந்துட்டு அப்ரோச் இது எனக்கு வந்துட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்ககிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறது என்ன கேட்டால் நீங்கள் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இந்த PMEGP ஸ்கீமை நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா கூட அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இதுக்கும் நீங்கள் இண்டிவிஜுவல் போர்ட்டலே நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு ஸ்கீமுமே நீங்கள் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திட்ட அறிக்கை. அதாவது நீங்கள் என்ன உங்களோட திட்டங்கள் என்ன, அதாவது நீங்கள் என்ன எதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஷெட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, இல்லை மாடுகளுக்கும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு ஆடுகளுக்கும் எவ்வளோ இன்சூரன்ஸ் பண்ண போகிறீங்க, இது எல்லாமே இந்த டீட்டெயிலில் வந்துட்டு இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில். இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா அந்த பேங்க் தான் வந்துட்டு இதை நிர்ணயிக்கும். பேங்க் அக்செப்ட் பண்ணணும், லோன் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பேங்க் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் ஆஃபீஸ் போகும். டிக் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிக் ஆஃபீஸ்லேருந்து அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணி எல்லாத்தையுமே வந்துட்டு அப்படியே ஹெட் ஆஃபீஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஹெட் ஆஃபீஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோன் வந்து சேங்ஷன் ஆகிடும் பேங்க் சைட்லேருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அந்த 3 years வந்து லாக்கிங் பீரியட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. இந்த 3 years லாக்கிங் பீரியட் எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்னஸை கண்டினியூஸாக 3 years பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. 3 years நீங்கள் கண்டினியூஸாக பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கவர்மெண்ட் சைட்லேருந்து இருக்கக்கூடிய அந்த மானியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50% இல்லை எந்த மானியம் சொல்லியிருக்காங்களோ அந்த மானியத்தை வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு
நீங்கள் கொட்டேஷன் போட்டு நீங்கள் எந்த பொருளை எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்றது கொட்டேஷன் போட்டு அந்த கொட்டேஷன் மூலிமா அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்இஜிபிக்கான ப்ராசஸ். சேம் ப்ராசஸ் அப்படியே வந்துட்டு இப்போ 3 years லாக்கிங் பீரியட் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு பிஎம்இஜிபி ஸ்கீமுக்கு சொல்லியிருந்தேன். இந்த என்எல்எம் ஸ்கீம்ஸ்க்கு இந்த 3 years லாக்கிங் பீரியட்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க டேரெக்டாக ஆஃபீஸஸில் வந்து உங்களுடைய ஏரியாவை விசிட் பண்ணி பேங்க் சைட்லேருந்து விசிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு டேரெக்டாக வந்து அந்த அமௌண்ட் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு ரிசீவ் ஆகிடும். ஆனால் இவங்களுக்கு லாக்கிங் பீரியட்லாம் கொடுக்க மாட்டாங்க. அமௌண்ட் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50 lakhs லோன் போடுறீங்க அப்படின்னா 10 lakhs அப்புறம் 20 lakhs அந்த மாதிரி அப்புறம் 30 lakhs அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கான ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கான கொட்டேஷன் கொடுத்து நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ணிக்கலாம் உங்களுடைய பேங்க் சைட்லேருந்து. இது வந்துட்டு என்எல்எம் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஸ்கீம் வந்துட்டு ரொம்ப மூவ் ஆகிருக்கு. இந்த 2 ஸ்கீம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிஎம்ஏஜிபி ஸ்கீம் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டிக் ஆஃபீஸுக்கு போகணும். ஓகேங்களா? உங்களுடைய மாவட்ட தொழில் மையம் அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு போய் இது பண்ணணும். இந்த என்எல்எம் ஸ்கீமும் வந்துட்டு நீங்கள் அங்கேயே வந்துட்டு கேட்கலாம். ஓகேங்களா? ரெண்டுத்தையுமே எந்த ஸ்கீமை நீங்கள் கரெக்டாக எடுத்தால் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஸ்கீம் ஒருத்தர் மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு ஸ்கீமை தான் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்இஜிபி ஸ்கீம் எடுத்து என்எல்எம் எடுக்க முடியாது, என்எல்எம் எடுத்தால் பிஎம்இஜிபி எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால் எது வேணும்னு எடுத்து கரெக்டாக டிசைட் பண்ணி நீங்கள் வந்துட்டு எடுங்க. எது எடுத்தாலும் கொலாட்ரல் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அவசியங்க. அதாவது ஷூரிட்டி அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பேங்க்கில் ஒரு சில பேங்க்கில் வந்து கேட்குறாங்க. என்னென்ன பேங்க் டிபெண்ட் பண்ணி தான் பேங்க் அப்படிங்கிறது டிபெண்ட் பண்ணி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில ப்ரைவேட் பேங்க்கில் இப்போ ஸ்டார்ட் அப்பில் ஆரம்பித்த ப்ரைவேட் பேங்க் எல்லாமே கொலாட்ரல் டாக்குமெண்ட்ல எதுவுமே இல்லாமல் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேங்க் கிடைச்சா உங்களுக்கு லக்கு. அது உங்களுடைய விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். பட் ஆக மொத்தத்தில் கொலாட்ரல் டாக்குமெண்ட் இருந்தால் தான் வந்துட்டு இந்த ஸ்கீம்ஸ் வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நான் நிறைய டைம் போயிட்டு பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து சொல்கிறேன். ஓகேடா? யாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து லோனை வந்துட்டு எடுத்தோம் கவுத்தோன்னு வந்துட்டு நம்ம கிடைச்சிடாது. இப்போ இன்றைக்கி அப்ளை பண்ணால் நாளைக்கு வந்து கையில் விழுந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு வந்துட்டு நினச்சிட்டு போகாதீங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுடைய பேங்க் என்ன பேங்க் வச்சிருக்கீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ வச்சிருக்கீங்களா அப்படின்னா எஸ்பிஐயில் போயிட்டு ஒரு குவரி பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் வந்துட்டு என்எல்எம் ஸ்கீம் என்ன ஸ்கீம் எடுக்க போகிறாங்கிறத முதல்ல டிஃபரெண்ட் நீங்கள் வந்துட்டு இது பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி 20 லட்ச ரூபாய்க்கு எனக்கு லோன் வேணும் அப்படின்னா பிஎம்இஜிபி எடுத்துக்கோங்க. எனக்கு அதுக்கும் மேலே என்னுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வருது, ஒரு 50 லட்சம் வருது, தாண்டி போகுது அப்படின்னா என்எல்எம் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு எந்த ஸ்கீம் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்கீமை பொறுத்து நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு அப்ரோச் பண்ணுங்கள். இந்த மாதிரி அந்த ஸ்கீமில் எடுக்கலான்னு இருக்கேன், எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க சைட்லேருந்து ஒரு லெட்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. நான் வந்துட்டு லோனுக்கு வந்துட்டு சாங்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற அப்ரூவல் லெட்டர் ஒன்று வந்து அவங்க சைட்லேருந்து ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லெட்டரை வாங்கிக்கின்னு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரூரலாக அர்பனா இந்த சர்டிஃபிகேட் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டிக் ஆஃபீஸுக்கு போய்டுங்க. டிக் ஆஃபீஸுக்கு போய்ட்டு நீங்கள் வந்துட்டு பிஎம்இஜிபி வேணும்னா பிஎம்இஜிபி அப்ளை பண்ணிங்க. என்னெல்லாம் வேணும்னாலும் சேம் ப்ரொசீஜர் அங்கேயே, அதுவும் என்னெல்லாமோ அங்கேயே பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் இது ரெண்டுமே போக தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா. ஓகேதா? ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா இதில் 90% வந்துட்டு மானியம், 90% மானியம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி இருந்தாலுமே கூட இவ்வளோ ரூபாய் வராது உங்களுக்கு 1 லட்சம் அந்த மாதிரி 50,000 அந்த மாதிரி இருந்தது இந்த 90% மானியம் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓடிக்கிட்டு இருக்க இந்த 2 ஸ்கீம் மட்டும்தான். இந்த 2 ஸ்கீமில் உங்களுக்கு எந்த ஸ்கீம் பிடிச்சிருக்கோ, எவ்வளோ அதாவது இது உங்களுக்கு எவ்வளோ நீடு இருக்கோ, எவ்வளோ ரூபாயில் நீங்கள் பண்ண போகிறீங்க அதை பொறுத்தா நீங்கள் இந்த ஸ்கீம் வந்துட்டு எடுக்கிறது இருக்கும். 50 முதல்ல சொன்ன மாதிரி தான் 50 லட்ச ரூபாயில் எனக்கு நீடு இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கீம் எடுத்துக்கோங்க. எனக்கு 20 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா தான் இருக்குன்னா இந்த ஸ்கீம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு இந்த லோன் அப்படிங்கிறது சாங்ஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்எம்இ அப்படி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? எம்எஸ்எம்இ சும்மா இருக்கும்போது கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள் எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ். இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட்டில் கேளுங்க. இல்லை இதே வீடியோ என்எல்எம் ஸ்கீமையும் அதில் பிஎம்இஜிபி ஸ்கீமையும் தனித்தனியாக ஒரு வீடியோ வேணும், ரொம்ப டீட்டெயிலாக வீடியோ வேணும், எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த மாதிரி டீட்டெயிலாக அப்ளை வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்துட்டு கீழே சொல்லுங்கள். நீடு டீட்டெயில்ஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு போடுவேன். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு கூடிய விரைவில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே. பை பை. See you in the next video. Thank you so much guys.